மக்களே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செல்லக்குட்டி மயிலை பற்றி தான் கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா நம்ம குத்தவைக்கு குத்தவைக்காட்டில் வெங்காயம் ஊனியிருக்கோம். அங்கே தான் இந்த நம்ம பாசக்கார மயிலை சந்தித்தோம். ஆனால் இனிமேட்டு இவங்களோட வீடியோ வருமானு தெரில. ஆனால் இவங்களுக்காகவே அங்கே போகணும். நம்மளுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி காத்திருப்பாங்க. நம்ம போகும்போதெல்லாம் நம்ம பின்னாடியே தான் சுத்தம். அரிசி நெய் போட்டு சாப்பிட்டாங்க. அது பத்தலியா என்னன்னே தெரியல, போட்டு கொத்திக்கிட்டே இருக்குது பக்கத்தில். ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டுலாம் கிட்ட வரும், நீவி கொடுத்தோம்னா அப்படியே நிற்கும். இப்படி போட்டு ரொம்ப கொத்தாது. இந்த தடவை ரொம்ப கொத்துறாங்க. என்ன கோவமா இல்லை, ஏன் எவ்வளோ நாள் வரல அப்படின்னு கோவமா, இல்லை நீ இனிமேல் வரமாட்ட அப்படிங்கிற கோவமா என்னன்னு தெரியல, கொத்துறாங்க. ஆனால் பொய் கொத்தாதான் கொத்துறாங்க. அதாவது நம்ம கோவத்தில் இப்போ கோழியே அந்த குஞ்செல்லாம் பிடிக்க போனோமா, ஒவ்வொரு கோழி நல்லா கொத்த வரும், பறந்து பறந்து. அந்த மாதிரியெல்லாம் இது கொத்துறதில்ல, சும்மா பொய் குத்தா பாசத்தில் அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பாசத்தில் இவங்க கொத்துறாங்க. இன்னொன்று என்னென்னா, 6 அறிவு இருக்கிற மனசங்க மேலே பாசம் வச்சா கூட அவங்க நம்மளை நன்றி மறந்துடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி 5 அறிவு படித்த ஜீவன்கள் மேலே நம்ம பாசம் வச்சிட்டோன்னா, அது ஒன்ஸ் நம்மளை மேலே பாசம் வந்துச்சின்னா அது எப்பவுமே நம்மளை விட்டு போகாது. நன்றி உள்ளது நாயின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. 5 அறிவு படைத்த எல்லா ஜீவன்களுமே நம்ம ஒரு தடவை அதுக்கு உதவி பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு பிடிச்சி போச்சுன்னா மறுபடியும் நம்ம எங்கேருந்து எப்போ வந்தாலும் அது நம்மளை எட்டி பார்க்கும். ஆனால் மனச ஜென்மங்கள் அப்படி கிடையாது. ஓகே, அதை பற்றி பேச வேணாம். இவங்களுக்காகவே இனிமேல் போய் இவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அவங்கள்ட்ட விளையாண்டுட்டு இருந்துட்டு வரணும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.